الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله. Hey guys, Assalamu alaikum. எல்லாருக்கும் ஈத் முபாரக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க துபாயில டியூஸ்டே நைட் தான் நாங்க மூன் பார்த்தோம். டியூஸ்டே நைட் தான் நான் மெஹந்தி போட்டேன். பெருநாக்கு செய்ய வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட்ல பாதி நான் முதல் நாளே செஞ்சு வச்சுட்டேன். அப்போதான் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம தொழுதுட்டு வந்துட்டு கொஞ்சம் டயர்ட் ஆயிடும் இல்லையா, ஸோ முதல் நாளே பண்ணி வச்சுட்டேன். பெருநாள் அன்னைக்கு மார்னிங் 3 o'clock எழுந்திரிச்சிட்டேன். வட்டப்பம் செய்ய வேண்டிய வேலை மட்டும் எனக்கு பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி குக்கரில் வேக வச்சுட்டேன். என் பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே என் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஜுவல்ஸ்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 5:30 போலலாம் நாங்கள் ரெடி ஆயாச்சு. 5:45 எல்லாம் பள்ளிவாசலுக்கு போயிட்டு இருந்தோம். எல்லா குழந்தைங்களும் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போகிறத பார்க்கவே ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கேயுமே பள்ளிவாசலில் விமன்ஸுக்குன்னு தனியாக ரூம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் போய் தொழுதோம். காலையில் 6:18 தொழுவோம். ஆனால் நாங்கள் 5:45 போனதுனால ஃபர்ஸ்ட் ரோலையே நாங்கள் உட்காந்துட்டோம். யாருமே வரல. ஸோ ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். அப்போ கூட இன்னும் சன் ரைஸ் ஆகலை. கொஞ்சம் டல்லாகவே தான் இருந்துச்சு கிளைமேட். வீட்டுக்கு வந்ததும் நானும் என் ஹஸ்பண்டும் ஈத் விஷஸ் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதுதான் நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்றா இருந்து செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஈத். அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயாச்சு. என் ஹஸ்பண்ட் என் குழந்தைய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டோம். ஸோ பெருநாள் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு பராட்டா, ரைஸ் கீர், சிக்கன் கிரேவி, வடா அண்ட் வட்டலப்பம். இதுதான் எங்களுக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு லஞ்சுக்கு எங்கேயாச்சும் வெளியில் போகலான்ட்டு கிளம்பியாச்சு. பிரியாணி வாங்கிட்டு ஒரு பீச்சுக்கு போய் சாப்பிட்லான்ட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். நாங்கள் பீச்சுக்கு அந்த பக்கம் தெரியிற பில்டிங்ஸ் எல்லாமே சார்ஜா. நாங்கள் இந்த சைடு துபாயில் இருக்கோம். பார்க்கவே வியூ செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் இன்னைக்கு ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட்டில் மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணி ரெண்டுமே வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். எப்போதும் சாப்பிட்றத விட இன்னைக்கு ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னு தெரியல. குட்டீஸ்லாம் அவங்க டேடிஸோட சாப்பிட்டுட்டு பீச்சில் போய் விளையாட போயிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் பாயிலே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்த அப்புறமும் குழந்தைங்க வந்து எங்கேயாவது வெளியில் போகணுன்ட்டு கேட்டுகிட்டே இருந்ததுனால எல்லாரையும் கூட்டிகிட்டு பார்க்குக்கு வந்தாச்சு. பார்க் இன்னைக்கு செம்ம கூட்டம். நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு முடியல. ஸோ அப்படியே வீட்டுக்கு வரும்போது ஒரு கேரமல் மில்க் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் மூவி டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னதுனால என் ஹஸ்பண்ட் எனக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. என் கையில் மெஹந்தி ரொம்ப சூப்பராக செவந்திருக்குன்னு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு என் ஹஸ்பண்டை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு எங்களோட ஈத் ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. நீங்களும் உங்களோட ஈதை ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் vlogs வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.